வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியலுக்கு எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான அளவு இப்போ ஒரு 3 பேருக்கு தகுந்த மாதிரியான வாழைத்தண்டு இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம ரவுண்டாக நைஸாக கட் பண்ணணும். அதாவது எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நூல் வரும். இந்த நூலை வந்து நம்ம ஒரு கையில் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படி கட் பண்ணிகிட்டே போகணும். இந்த நூல் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. இந்த நூலை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நூலோடு அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சவைக்கும்போது நிறைய சக்கையாக தான் நமக்கு மிஞ்சும். அது வந்து சாப்பிட முடியாது சரியாக நமக்கு. அதனால் இந்த நம்ம கொஞ்சம் சிறுசாக நைஸாக அந்த ரவுண்டாக நைஸாக வெட்டி அந்த நூலெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் நாம் அதை பொடிசாக, அதாவது பொரியல் தோரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிறுசாக கட் பண்ண முடியும். இந்த வாழைத்தண்டுங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கிது. பட் சிட்டிலலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் ரேட் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக வாங்காமல் விடாதீங்க. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இது வந்து கல்லடைப்பு, அதாவது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த கிட்னியில் உள்ள கல்லை வந்து கரைச்சி இது வெளியே கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வகையான தண்டு இது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேடிஸுக்கு வந்து பீரியட் டைமில் அதிகமான ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் இது வந்து பீரியட் டைமில் இந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வீக்லி ஒன்ஸ் இந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம வந்து வெயில் காலங்களில் நிச்சயமாக சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழைத்தண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம சாதாரண ஒரு டிஷ்ஷுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வெஜிடபிளை நினைக்காம அது ஒரு நல்ல மருந்து அப்படின்னு நினச்சி நம்ம அதை சாப்பிட்டோம் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ கிட்டத்தட்ட நம்ம கட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜ் வந்துவிட்டோம். இப்போ இது கட் பண்ண அந்த நார் எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ ரவுண்டாக எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போது அதுக்கு பொரியலுக்கு தகுந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணுறோம். அந்த ரவுண்டாக கட் பண்ணதை சிறுசாக கட் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ எந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா சிறுசாக கட் பண்ணும்போது அது வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இதை கட் பண்ணி நம்ம ஒரு சாதாரணமாக காய்கறி கட் பண்ணி பிளேட்டில் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இதை வந்து தண்ணியில் போடணும். தண்ணியில் போடலை அப்படின்னா அது கருப்பாகிடும். கருப்பாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஒரு லுக் இருக்காது. நம்ம சமைச்சதுக்கப்புறமா அது ஒரு லுக் இல்லாமல் போயிடும். அதனால் இதை வந்து தண்ணியில் போட்டு வைக்கிறோம். தண்ணியில் போட்டு வைக்கிறது பெட்டர். அதாவது கட் பண்ணி தண்ணியில் போடுறது பெட்டர். அதை விட பெட்டர் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி கழுவின தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது பெட்டராக வந்து அந்த கருப்பு கலரே சுத்தமாக இல்லாமல் வெள்ளை வெள்ளைன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் இதை க்ளீன் பண்ணணும். அதாவது நம்ம முதல்ல வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணி நூலெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இந்த ரவுண்டாக கட் பண்ணதை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சிறுசாக கட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து அந்த வாழைத்தண்டுலேருந்து எடுத்த நம்ம அந்த நார், இவ்வளவும் அந்த இதுலேருந்து உள்ள வேஸ்ட், இவ்வளோ நார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் அது நம்ம வாழைத்தண்டு நமக்கு டேஸ்டியான வாழைத்தண்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தமிழில் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.